வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பரதநாட்டியத்துக்கு எந்த மாதிரியான மேக்கப் போட்டால் ஸ்டேஜுக்கு லுக்காக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாய்ஸ்சருக்காக ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சர் இருக்கணுன்றதுக்காக மாய்ஸ்சரைசிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கும். அது நல்லா கையாலே அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடுங்க. ஃபைனலாக நம்ம போடுற மேக்கப்பும் அது பிளெண்ட் ஆகி நல்லா நேச்சுரலாக தெரியும். அதுக்கு தான் இந்த மாய்ஸ்சரைசிங். ஃபேஸ்க்கு எந்த டேமேஜும் இல்லாமல் மேக்கப் அப்படியே கிளாரிட்டியாக தெரிகிறதுக்காக இந்த மாய்ஸ்சரைஸ் போட்டுக்கணும். ஃபேஸில் போட்டுட்டு தென் லிப்ஸில் நம்ம போடுற மேக்கப் அப்ளை பண்ணுறப்ப லிப்ஸில் ஒரு மாதிரி திட்டாக தெரியும். அதுக்காக அதில் ஒரு லிப் பாமும் போட்டுக்கலாம். லிப் பாம் எதுக்கு போடுறோம்னா, லிப்பில் நம்ம போடுற ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாகவே லிப்ஸ்லேயும் அப்ளை ஆகும். அப்போ அந்த லிப்ஸுக்கு ஏதாவது டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம லிப் பாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பரதநாட்டியத்துக்கு முக்கியமாக இந்த மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லோ ஷேடு, நாட் 7. பரதநாட்டியத்துக்காக இவங்களுக்கு ஷேடு வேணும் அப்படின்றதுக்காக இது பேன் ஸ்டிக் அப்படின்றது. நீங்கள் மேக்கப் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பேன் ஸ்டிக் எல்லோ ஷேட் நாட் 7 வாங்கி அப்ளை பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக எல்லோ ஷேடில் இருக்கும். அப்போ தான் நம்ம இந்த எல்லோ ஷேட் கொடுத்தா மட்டும்தான் ஃபேஸ் வந்து நேச்சுரல் கலராக தெரியும். எவ்வளோ மேக்கப் போட்டாலுமே நம்ம அந்த எல்லோ ஷேட் வந்து நம்மளுடைய நேச்சுரல் கலரை எடுத்து கொடுக்கும் ஸ்டேஜுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போடுறப்பவே டபுள் கோட்டிங் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு கோட்டிங் போதும் அப்படின்றவங்க ஃபுல்லாக ஓரளவுக்கு திட்டாக நல்லா ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது பரதநாட்டியத்துக்கானதுனால நான் ஃபுல்லாகவுமே நல்லா ஒரு கோட்டிங்காக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா ஸ்மஜ் வச்சு நல்லா ஸ்மஜ் பண்ணிக்கோங்க. ஸோ கையால் போடக்கூடாது, இதுக்கு ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ணணும். அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு தான் அப்ளை பண்ணணும். ஸோ முடியில் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க, முடியிலெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அப்படியே கழுத்துக்கும் சேர்த்து அந்த பேன் ஸ்டிக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. பேன் ஸ்டிக் வந்து எல்லோ ஷேட் நாட் 7 நம்ம கேட்டே வாங்கிக்கலாம். பரதநாட்டிய மேக்கப்புக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லேயோ மேக்கப் சென்டர்லேயோ கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. நம்மளுடைய கலரை பொறுத்து அவங்க ஷேடிங் கலர்ஸ் சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறது பேன் கேக். என்னடா நம்ம சாப்பிட்ற திங்ஸாக இருக்குது மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே பரதநாட்டிய மேக்கப்புக்கான பேசிக்கான 2 ஐட்டம்ஸ், பேன் ஸ்டிக், பேன் கேக். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்டேஜுக்கு நல்லா நேச்சுரலாக நல்லா நீட்டாக காமிக்கும். இது பேன் கேக். இவங்களுடைய கலர் மீடியம் கலர்னால ஷேடு வந்து 29 ஷேடு. பேன் கேக் 29. ஸோ நல்லா பிரைட்டாக இருக்கிறவங்களுக்கு 26 ஓகே. இவங்க மீடியம் கலர்னால அவங்களுக்கு 29 ஷேடு யூஸ் பண்ணுறோம். பேன் கேக் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறது பேன் ஸ்டிக் எல்லோ ஷேட். நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறது பேன் கேக் 29 ஷேடு. நம்மளுடைய கலரை பொறுத்து அவங்களுக்கு ஷேடிங் நம்பர் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம கலரை காமிச்சு நம்ம மேக்கப் சென்டரில் நம்ம கேட்டு வாங்கிக்கணும். அப்போ நல்லா அட்ராக்டிவாக நம்மளுடைய ஃபேஸ் வந்து நேச்சுரலாக தெரியும், ஸ்டேஜுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ பேன் கேக்கை நம்ம ஒத்தி எடுக்கிற மாதிரி பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிறனால வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டிக்காக இருக்கும் பேன் ஸ்டிக்கை. தென் நம்ம அப்படி அப்ளை பண்ணுறது பவுடர் கண்டென்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸ்பாஞ்சில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நல்லா வாட்டரை அப்ளை பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டுட்ட பிறகு தென் பேன் கேக்கை டச் பண்ணி அங்கங்கே ஒத்தி எடுக்கணும்.
ஒத்தி எடுக்கிறப்ப அது நேச்சுரலாக ஃபேஸோட கலருக்கு மேட்ச் ஆகி பிளெண்ட் ஆகி தெரியும். ஒத்தி எடுத்ததுக்கப்புறம் அகெயின் நம்ம பண்ண போகிறது ஐப்ரோ ட்ரா பண்ணுறோம். பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அட்ஜஸ்டபிள் பென் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பென்சில் தான், ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஷார்ப் பண்ணி திக்காக வச்சுக்கோங்க. நல்லா கர்வாக பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு திக்காகவும் அப்புறம் போக போகிற வில் மாதிரி நல்லா ஒல்லியாகவும் ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளோலே போட்டால் தான் அழகாக வரும். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் திக்காகவும் எண்டிங் பாயிண்ட் கொஞ்சம் வில் மாதிரி ஒல்லியாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அகெயின் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. பதனடித்துக்கு லைட்டாக போட வேண்டாம், கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கணும். ஐப்ரோ முடிச்சதுக்கப்புறம் இனி ஐலைனர் ஐயை சுற்றி லைன் பண்ணணும். ஸோ ஐலைனர் அட்ஜஸ்டபிள் ஐலைனர் எடுத்துக்கோங்க. அது மேக்ஸிமம் வந்து பிளெண்டாக அந்த இழுக்காமல் கரெக்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கையில் பிடிச்சி போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அது வந்து அழியாதது. ஸோ நல்லா லைன் பண்ணிக்கோங்க, கண் ஓரமாக நல்லா லைன் பண்ணிக்கோங்க சுற்றி. ஃபஸ்ட்டு அடியில் பண்ணிக்குவோம். பண்ணுறப்ப ஐப்ரோ லைன் வந்து ஃபிஷ் மாதிரி மேலே போகட்டும். அந்த எண்டிங் லைன் வந்து மேலே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கண் வந்து அழகாக ஃபிஷ் மாதிரி இருக்கும். ஸோ 2 கண்ணுலேயுமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேலே போடணும். கண்ணை மூடி வச்சுட்டு மேலேயும் போட்டுடுங்க. மேலே போடுறப்ப நல்லா அந்த எண்டிங் லைன் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மேலே உள்ள ஐயை லைன் பண்ணுறோம். ஸோ அந்த கண்ணோட எண்டுமே ஸ்டார்டிங் லைனும் எண்டிங் லைனும் கரெக்டாக ஃபுல் லைன் வரைஞ்சிருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐப்ரோ அகெயின் வந்து ஒரு வாட்டி ட்ரா பண்ணிக்கோங்க இந்த ஐலைனர் வச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ வந்து பென்சில் வச்சு போட்டிருந்தோம். இதை வச்சு போட்டிருந்தோன்னா மேக்ஸிமம் அழியாதது மாதிரி இருக்கும். ஏன்னா இது குவாலிட்டி கம்பெனியாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் ஐ ஷேடோ போட போகிறோம். ஐ ஷேடோவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இமை மேலே கீழே இருக்கிற ஐ ஷேடோ பிளேஸில் ஃபஸ்ட்டு வந்து லிக்யூடாக ஒரு ரோஸ் கலர் ஷேடிங் கொடுக்கணும். கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி. அதாவது ஆக்சுவலாக நம்ம மேக்கப் செட்டில் லிப்ஸுக்காக போடக்கூடியது அதில் இருக்கும். அது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கிறனால அதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஐ ஷேடோ வந்து பர்மனெண்ட்டாக ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோல்டன் ஷேடிங் இருக்குல்ல ஐ ஷேடோவில், அந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டது ரோஸ் கலர் லிப் பாம் மாதிரி உள்ளது. தென் அதுக்கு மேலே நம்ம கோல்டன் ஐ ஷேடு யூஸ் பண்ணோன்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணணும். கோல்டன் ஷேடிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு என்ன போடுறோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி எண்டிங்கில் வந்து இப்போ இவங்க போடக்கூடிய கலர் வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ். ஸோ எண்டிங்கில் வந்து நம்ம க்ரீன் ஷேடிங் கொடுக்கணும். ஸோ நம்ம கோல்டன் ஷேடிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம க்ரீன் கலர் ஷேடிங் கொடுக்க முடியும். எண்டிங்கில் மட்டும் அதை ஹைலைட் பண்ணி போடணும். ஸோ போடுறப்பவே எந்த ஐ ப்ரோவோ ஐ லைனரோ எதுலேயுமே அட்ராக்டிவ் கம்மியாக இருக்காது மாதிரி பார்த்துக்கணும். ஸோ க்ரீன் ஷேட் முடிச்சாச்சு. அகெயின் ஒரு வாட்டி ஐ லைனரும் ஐ ப்ரோ லைனரும் கரெக்டாக கிளாரிட்டியாக தெரியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா ஃபினிஷிங் எப்படி இருக்குது. அப்படியே லிப் பாம் லிப்ஸ்டிக் போட்டாச்சு, பொட்டும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸில் வந்து ரோஸ் பவுடர் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நேச்சுரல் கலர் கொடுக்கும். ஸோ லாஸ்ட்டில் ஆர்னமெண்ட்ஸ்லாம் மாற்றியாச்சு. மாட்டி ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ குஞ்சாலத்தை ஒட்டியானத்தோடு சேர்த்து கட்டாமல் ஒட்டியானத்துலேருந்து கயிறை எடுத்து குஞ்சானில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கட்டி விடணும்.
ஆனால் முன்னாடி வராத மாதிரியும் கட்டணும். ஸோ சின்ன கயிறு வச்சு கட்டிடுங்க. ஸோ மேக்கப் ஓவர், ரெடி ஆயிட்டாங்க. புல்லுக்கு மூக்குத்தி முல்லுக்கெலாம் போட்டாச்சு, ஆர்னமெண்ட்ஸ்லாம் ரெடி ஆயாச்சு. பரதநாட்டியத்துக்கு அரங்கேற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஃபைனல் டச்சா நம்ம மருதாணி போட்டாலுமே பட்டையாக தீட்டுறத நம்ம வந்து அல்தா வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். பாருங்க எப்படி அல்தா போடுறாங்க. அடியில் டோர் மேட் போட்டுட்டு அல்தா போடுங்க. ஏன்னா ஃப்ளோர்லலாம் இதாக பார்க்கும். ஸோ அல்தா எவ்வளோ நீட்டாக போடுறாங்க பாருங்கள். பார்டர் மாதிரி நீட்டாக கொடுக்கணும். கொலுசை கழட்டிக்கோங்க, ஏன்னா அவங்க சலங்கை போட போகிறாங்க, அவங்களுக்கு அழுத்தும். சலங்கையை விநாயகர் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்ட பெறும் மாட்டிக்க போகிறோம். அது வரைக்கும் கையிலேயே வச்சுக்க போகிறோம். ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் ரிஹர்சல். அவங்க ரிஹர்சல் டைமில் பண்ண டான்ஸு. இதுதான் அவங்க ஸ்டேஜில் ஆட போகிறாங்க பாருங்கள். இவங்களோட சேர்த்து நிறைய பார்ட்னர்ஸ் உண்டு. ஹோம்ஒர்க் போவா ஃபைனலாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் அவார்ட்ஸும் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.